இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. நம்ம ஒரு 6-7 மாதங்களாக ஒரு பெரிய டர்புலன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த அமெரிக்க வரி விதிப்பு யுஎஸ் டாரிஃப் 50% என்று இருந்தது விலக்கப்பட்டு நமக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் 18% அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த ஒரு கன்க்ளூட் ஆன ஒரு நல்ல முடிவுக்கு இந்திய அரசாங்கத்திற்கு மிகவும் நன்றி. கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் எடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸும் 20-25 வருடமாக நம்ம யூஎஸில் ஒர்க் பண்ண பையர்ஸ் விடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக எவ்வளவோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து மார்ஜின்ஸே இல்லாமல் இந்த 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 ஒரு டர்புலன்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கி இந்த ஆர்டர்ஸை எப்படியாவது ஹோல்டு பண்ணணும், நம்ம மார்ச்சுக்குள்ளே டீல் முடிந்து விடும் என்பதனால் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய ரெசிலியண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அவர்களுக்கும் அதனால தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி கண்டினியூட்டி இருக்க போகுது. ஏன்னா பிஸ்னஸ் ரொம்ப ஃபால் ஆகிருந்ததுன்னா கண்டினியூட்டிக்கு டைம் ஆகிடும். இப்போ அந்த நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பையரை தக்க வச்சதுனால இனி வியாபாரம் தொடர்வது கொஞ்சம் எளிதாக இருக்கும். அவர்களுக்கும் நன்றி. மூன்றாவதாக வெரி இம்பார்ட்டன்ட்லி பார்த்திங்கன்னா பையர்ஸும் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. இதில் ஒரு பெரிய லேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூஎஸ் பையர்ஸ் அவ்வளோ கமிட்டடாக இருந்தாங்க. இந்தியா மாதிரி ஒரு சந்தையை விட்டுட்டு ஒரு சோர்சிங் டெஸ்டினேஷனை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு உடனே ஷிஃப்ட் பண்ண நாங்களும் ரெடியாக இல்லை, ஃப்யூச்சரில் இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிற மார்க்கெட் இது அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த சூழ்நிலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போது வால்யூம் வைஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் உலகத்திலேயே மிக அதிகமாக கன்சியூம் செய்யக்கூடிய ஒரு பகுதி. $75-80 பில்லியன் அளவிற்கு வருடம் அவங்க நம்மக்கிட்ட ஒட்டுமொத்தமாக கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆயத்த ஆடையில் பண்ணுறாங்க. இதில் நம்முடைய பங்கு அப்படின்னா ஒரு ஹோம் டெக்ஸ்டைலோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு $7-7.5 பில்லியன் நம்ம வருடம் ஏற்றுமதி செய்கிறோம். இந்தியாவுடைய ஆயத்தாடை ஏற்றுமதியில் 35% யூஎஸ் தான் கமாண்ட் பண்ணுது மார்க்கெட் ஷேர். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த சர்க்கிளுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா இந்த மார்க்கெட் ஷேரை தக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். தக்க வைக்கிறது எப்படி எளிதாக முடியும் என்றால், இப்போ ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எல்லா நாடுகளுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் நமக்கும் மற்ற போட்டி நாடுகளை விட நமக்கு ஒரு 2% குறைவாகவும், மிகப்பெரிய போட்டி நாடான சைனாவை விட 15% குறைவாக இந்த டீல் முடிக்கப்பட்டிருப்பதனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபஸ்ட்டு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வித் ஃபியூ கண்ட்ரீஸ் வரும். சில நாடுகளை விட நம்ம காம்படிட்டிவாகவும் இருக்கிறதுனால இது இந்த 6 மாத காலத்தில் நிறையா ரிஃபார்ம்ஸும் நம்ம அரசாங்கம் பண்ணதுனாலையும் 2 FTAs நடைமுறைக்கு வரப்போதனாலையும் இந்த யூஎஸ்லேயும் நமக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டும் வளர்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு ட்ரேடு தொடர் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு சைக்ளிக்கல் டவுன் ட்ரெண்டில் ரொம்ப சிரமப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி. இனிமேல் அந்த சிரமங்கள் ஒவ்வொன்றாக விலகும். படிப்படியாக, எதுவுமே மேஜிக் மாதிரி நாளைக்கே நடக்காது, பட் படிப்படியாக வளரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எவ்வளோ பிஸ்னஸ் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ யூரோப்பியன் யூனியன் FTAவில் நம்ம ஒரு $5 பில்லியன் ஒரு 5 வருட காலத்துக்குள் கெயின் பண்ண முடியும்னா, உறுதியாக இந்த மாதிரி ஒரு காம்படேட்டிவ் டாரிஃப் நமக்கு கிடைக்கும் பொழுது யூஎஸ் பையர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே அதிகமாக வாங்கணும் நினைக்கும் பொழுது அங்கேயும் ஒரு 3-4 பில்லியன் பிஸ்னஸை ஆயத்த ஆடையிலையும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்லையும் நம்மளால் எடுக்க முடியும். அதற்கான முழு முயற்சிகளை இண்டஸ்ட்ரியும் செய்வாங்க. அரசாங்கம், மத்திய மாநில அரசுகளும் அதற்கான சப்போர்ட் சிஸ்டம், எக்கோசிஸ்டமை பில்டு பண்ணும் பொழுது ஸ்கேல் அண்ட் காம்படேட்டிவ்னஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன், இந்த 3 மந்த்ராவில் இண்டஸ்ட்ரி ஷுட் கோ ஃபார்வர்ட் வித் தி நியூ கான்ஃபிடென்ஸ். நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, ஆயத்தாடை ஏற்றுமதி நல்லா இருந்தால் தான் வேல்யூ செயினில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்க முடியும். நீங்கள் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு மாதத்தில் நம்ம $1.27 பில்லியன் நம்ம கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உடனடியாக ஏப்ரல்லிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த UK FTA இம்ப்ளிமெண்ட் ஆகி யூஎஸ் நார்மலைஸ் ஆகும் பொழுது ஒரு $1.5 பில்லியன் மந்த்லி ரன் ரேட்டுக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிஷ்னல் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக
நூற்பாலை துறைக்கு உடனடியாக பலன் கொடுக்கும், ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரர்ஸ் பலன் கொடுக்கும், நிட்டட் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரர்ஸ் பலன் கொடுக்கும், தறிகள் வைத்திருக்கிற நவீன தறிகள்லேருந்து எல்லா விதமான தறிகள் வைத்திருக்கிற துணி உற்பத்தியாளர்களுக்கு பயன் கொடுக்கும். எப்போவுமே டிமாண்ட் சப்ளை ஈக்குவேஷனில் 5 to 10% டிமாண்ட் வந்து அதிகமானாலே அதனுடைய பலன் வந்து விலையில் எல்லா பக்கமே ஸ்திரத்தன்மை ஏற்படும். யான்லேருந்து எல்லாமே ப்ரைஸஸ் ஸ்டேபிளாக இருந்து, ஃபேப்ரிக் ப்ரைஸஸ் ஸ்டேபிளாக இருந்து, அந்த ஒரு இன்க்ரிமெண்டல் பெனிஃபிட்ஸ் வந்து சீராக அனைத்து வகை இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கிடைக்கும். நேச்சுரலி எம்ப்ளாய்மெண்ட் க்ரோ ஆகும். 1.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை $1 பில்லியன் பிஸ்னஸ் அதிகமாக பண்ணால் உருவாக்கக்கூடிய துறை இது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்ரி இயர் வந்து இந்த பிஸ்னஸ் இன்க்ரிமெண்டல் பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது நாட் ஓன்லி இன்றைக்கி பேசிக் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் ஏஐ டெக்னாலஜிலேருந்து நிறைய விஷயங்களை இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறதுனால படித்தவர்கள்லேருந்து ஃபேஷன் டிசைனர்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆனால் எக்கானமியில் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுவும் டெக்ஸ்டைல் மாதிரி ஒரு லேபர் இன்டென்சிவ் செக்டரில் எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகும்போது அதனுடைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் பொருளாதாரத்தில். ஸ்கேல் காம்படேட்டிவ்னஸ் வந்து தொடர்ச்சியாக பில்டு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற சந்தையில் நம்ம வந்து ஒரு 5% மார்க்கெட் ஷேருக்கு மேலே எந்த சந்தையிலையுமே நம்ம இல்லை. ஸோ 10%, 20%லாம் நம்ம ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலி ஒப்பந்தங்கள் மட்டுமே போதாது. நம்முடைய போட்டித்திறனை நம்ம வளர்த்திக்கணும். போட்டித்திறன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், நியூ மாடர்ன் மெஷின்ஸை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்முடைய வேலை செய்யும் பணியாளர்களின் திறனை உயர்த்த வேண்டும். அவைலபிலிட்டி ஆஃப் மேன் பவர் இருக்கணும். ஒன்றா மேன் பவர் இருக்கிற இடத்துக்கு இண்டஸ்ட்ரி போகணும், இல்லைன்னா ஒர்க்கர்ஸ் வந்தால் அவர்கள் ஃபேமிலியோடு தங்கக்கூடிய மாதிரியான கட்டமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். இதெல்லாம் எல்லா டாட்ஸும் லிங்க் பண்ணும்பொழுது தான் நாம் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு 5% 10% க்ரோத்தோடு இல்லாமல் அபரிமிதமான வளர்ச்சி வேணும்னா இந்த எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆனால் தான் நடக்கும். இப்போது ப்ராசஸிங் செக்டர் வந்து இந்தியாவிலேயே வந்து என்டையர் வேல்யூ செயினில் ஒரு வீக் லிங்க்குன்னு சொல்லலாம். அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் இன் எக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ப்ராசஸிங் செக்டர் வந்து இந்தியாவுக்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது தமிழ்நாடு தான். நம்முடைய கிளஸ்டர்கள் திருப்பூர் ஆகட்டும், பெருந்துறை ஆகட்டும், அந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரமாதமாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. ரெகுலராக வந்து அந்த டெக்னாலஜி புதுப்பித்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் வந்து இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அரசாங்கம் உதவி செய்யணும். புதுசாக டெக்னாலஜி வந்தால் அதுக்கு சப்சிடைஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி புது கிளஸ்டர்களையும் உருவாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் சார்ந்த தயாரிப்புங்கிறது தான் மந்த்ரா ஆஃப் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? இப்போ மித்ரா பார்க் வரப்போகுதுன்னா மித்ரா பார்க்கில் ப்ராசஸிங் துறைக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்போம்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் இந்த ஹையஸ்ட் பாசிபிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பொல்யூஷனை அவாய்ட் பண்ணக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸிங் செக்டர்லேயும் ஸ்கேல் வரும். ஃபைனலாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருந்தால் தான் அந்த எக்கானமி நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய சேலத்தில் ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு ப்ராசஸிங் பார்க் கொண்டு வருவதற்கு. தனித்தனியாக சில நிறுவனங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது முறையான ஆய்வு செய்து அவர்களுக்கும் அனுமதி கொடுத்து, அது ப்ராசஸிங் செக்டருங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு, அதை சரியான முறையில் யூஸ் பண்ணால் சுற்றுப்புறச் சூழலை உறுதியாக பாதுகாக்க முடியுங்கிற விழிப்புணர்வையும் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து ப்ராசஸிங் செக்டரில் பேரலாக நம்ம க்ரோ பண்ணணும். மினி கிளஸ்டர்ஸ், மெகா கிளஸ்டர்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கிறதையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணணும். புதிதாகவும் அந்த ஒரு கிளஸ்டர்ஸ் அப்ரோச்சில் இதை எடுத்துகிட்டு போகணும். ஜென்ரலாக வட்டி விகிதங்கள் வந்து பொருளாதார ஆய்வறிக்கையிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வட்டி விகிதங்களும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வந்து குறைக்கப்பட வேண்டும். போட்டித்திறனில் அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. எனர்ஜி காஸ்ட் வந்து இப்போ கிராஸ் சப்சிடின்னு சொல்கிறோம், அது வந்து எல்லா அரசாங்கங்களும் விதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பவர் காஸ்ட் வந்து ஓப்பன் சோர்ஸில் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது, அது குறைக்கப்பட வேண்டும். நிறைய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பேங்கிங் செக்டரை பொறுத்தளவு வந்து ஃபினான்ஷியலாக வந்து எக்ஸ்பேன்ஷன் போகணும், அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கும்போது சப்போர்ட் நல்லா கிடைக்குது. ஏன்னா பேங்கர்ஸ் வந்து அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து லெண்டிங் பண்ணணுங்கிற தேவை இருக்குது. ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா, யாராவது சேலஞ்சஸில் ஒர்க்கிங் கேபிட்டல் சேலஞ்சு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நிறுவனங்கள் தங்களோட 20 வருட 30 வருட உழைப்பில் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் டெசிஷன்னாலேயோ அல்லது வெளி சூழ்நிலை மாதிரி இந்த மாதிரி டேரிஃப் வருது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்கள் சிக்கிக்கொள்ளும் பொழுது அவங்கள வந்து இவ்வளோ வருஷம் அவங்க எக்கானமியிலிருந்து எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் செக்டரும் அவங்களால எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி யூனிட்ஸை வந்து
கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் மைண்டோடு பார்த்து இப்போ FTA எல்லாம் வந்திருக்கிறதுனால அந்த யூனிட்ஸும் ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரமாதமாக இருக்கிறதுனால பேங்கிங் செக்டர் வந்து அவர்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன் டைம் இன்ஃப்யூஷன் மாதிரி கொடுத்து சப்போர்ட் பண்ணால் அந்த யூனிட்ஸையும் நம்ம புதுசாக போய் நீங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணுறதை விட ஒரு 20-25% யூனிட்ஸ் வந்து அந்த ஃபினான்ஷியலி யூனிட்ஸ் ஆர் வயபிள், ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பேங்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பேங்கிங் எக்கோசிஸ்டம் பேங்கர்ஸ்க்கும் பெனிஃபிட்டு, அந்த நிறுவனங்களும் புத்துயிர் பெறும், ஓவரால் எக்கானமியும் நல்லாயிருக்கும். அது வந்து இட் வில் சென்ட் அ பாசிட்டிவ் சிக்னல் டு தி என்டையர் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம். பட்ஜெட்டில் வந்து 57 முறை மேனுஃபேக்சரிங்கிற பேரை வந்து உச்சரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கடந்த 5 வருடத்தில் இதுதான் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ என்னென்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வருது. இப்போ மாநில அரசு வந்து நிறைய கான்க்ளேவ்ஸ் நடத்தி அவங்க மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறாங்க. யூனியன் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து PLI மாதிரியும் வருது. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் அந்த ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக நம்ம 25% ஆஃப் ஜிடிபி கொண்டு போகணும்னு நம்மலாம் ட்ரீம் பண்ணுறோம். பட் அது நடக்கலை. பல வருடங்களாக 20-30 வருடங்கள் கனவுது. பட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் இன்ச்சாக அதனுடைய வளர்ச்சி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்ன காரணம்னா அதற்கான சூழல் வந்து வெளி உலகில் வந்திருக்கு. சைனாவிலிருந்து நம்ம டீரிஸ்க் பண்ணணும், அவ்வளோ குவாண்டமும் அங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு. டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இப்போ இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய குளோபல் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வருது. ஈவன் நீங்கள் CAGRனு சொல்லக்கூடிய வருடாந்திர வளர்ச்சி பார்த்தா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இஸ் அவுட் பர்ஃபார்மிங் டெக்ஸ்டைல் செக்டர் நவ். அதனால் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ குளோபலைசேஷன் ட்ரம்ப் அவர்களால் டிஸ்ரப்ட் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய ட்ரேட் பிளாக்ஸ் வந்து ஒரு பக்கம் அது இடைஞ்சலாக தெரிஞ்சாலும் இப்போ யூரோப்பியன் யூனியன் மாதிரி நாடுகள்லாம் ஏன் வந்து பல நாடுகளோட நம்ம ஒப்பந்தம் போடணும், ஸோ நமக்கே வந்து ஏன் மற்ற நாடுகளோட விரைவாக ஒப்பந்தம் முடிக்கணும்னு நினைக்கிறோன்னா அது இந்த மாதிரி டிஸ்ரப்ஷன்னால தான். ஸோ அது ரீஅலைன்மெண்ட் நடக்கும். இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு வந்து நம்முடைய யங்கர் ஏஜ் ஒர்க் ஃபோர்ஸ். இந்தியர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து இந்த அட்வான்டேஜ் வேறு எந்த நாட்டுக்கும் உலகத்தில் கிடையாது. இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், ஒரு 28 வயசு 27 வயசு ஆவரேஜ் ஏஜ் இருக்கும்போது நீங்கள் கரெக்டான ப்ரொடக்டிவிட்டியில் மட்டும் அந்த இளைஞர்களையும் நம்ம சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்தியா வந்து வளர்கிறதை தாண்டி எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதான் டிஃபர் ஆகும். டெஃபினட்டாக க்ரோத் வி வில் அவுட் பர்ஃபார்ம் எனி அதர் கண்ட்ரி இன் த வேர்ல்டு.